हरि ओम श्री सत्यनारायण व्रत पूजै श्री सत्यनारायण व्रत पूजै என்பது நாம் செய்யக்கூடிய விரதங்களிலே நாம் நினைத்த பலன்களை கொடுக்க வல்லது என்று ஸ்ரீ நாராயணன் நாரத மகரிஷிக்கு உபதேசம் செய்து அருளியுள்ளதாக நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லி இருக்கின்றன. ஸ்ரீ சத்யநாராயண விரத பூஜை செய்வதற்கு முன்னதாக ஒரு சுப தினத்தில், குறிப்பாக பௌர்ணமி அன்று, விசேஷமாக சித்ரா பௌர்ணமி அன்று வீட்டிலே பூஜை மண்டபத்திலே கோலமிட்டு மாவிலை தோரணம் கட்டி நன்றாக அலங்கரிக்க வேண்டும். தம்பதி சமேதராக கணவன் மனைவி இருவரும் மாலை நேரத்திலே நிலவு உதிப்பதற்கு முன்னதாகவே குளித்துவிட்டு பூஜை செய்ய வேண்டும். நல்ல கோலங்களை எல்லாம் வைத்து நல்ல கோலமிட்டு அதன் மீது 3 வாழை இலைகளை வைக்க வேண்டும். வாழை இலையின் மீது பச்சரிசியை பரப்ப வேண்டும். வெள்ளி அல்லது பித்தளை அல்லது செம்பினாலான கலசத்தை நல்ல பஞ்சு நூலினாலே சுற்றி அரிசியின் மேலே கலசத்தை வைக்க வேண்டும். ஏலக்காய் பொடி, பச்சை கற்பூரம், குங்குமப்பூ ஆகியவை கலந்த தீர்த்தத்தை கலசத்திலே நிரப்ப வேண்டும். நல்ல தூய்மையான தீர்த்தத்தை கலசத்திலே வைத்து கலசத்தின் உள்ளே மாவிளைகளை எல்லாம் வைத்து கலசத்திற்கு சந்தனம், குங்குமம், திலகமிட வேண்டும். மஞ்சள் பொடியை தண்ணீரிலே குழைத்து தேங்காயின் மீது தடவி கலசத்திலே ஸ்தாபித்து அந்த கலசத்தின் மீது 2 தூய வஸ்திரங்களை அணிவித்து மாலை அணிவிக்க வேண்டும். நல்ல தீபங்களை நல்லெண்ணெயிலே ஊற்றி பஞ்சுதிரி வைத்து தீபத்தை ஏற்றி பிறகு சத்யநாராயணர் படத்தை நறுமணம் மிக்க பூக்களினாலே அலங்காரம் செய்து பூஜா மண்டபத்திலே வைக்க வேண்டும். தொன்னை அல்லது 9 கிண்ணங்களிலே நவதானியங்களை நிரப்பி அவற்றை நவக்கிரக பூஜை செய்வதற்காக அந்த பூஜை செய்யும் இடத்தில் வைக்க வேண்டும். முதலிலே விநாயகர் பூஜை செய்ய வேண்டும். பின்னர் சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். நல்ல முறையிலே நவக்கிரக பூஜை செய்ய வேண்டும். அஷ்டதிக்பாலகர்களுடைய அனுக்கிரகத்தை பெறுவதற்காக நல்ல பூஜை செய்ய வேண்டும். இவற்றையெல்லாம் செய்த பின்னாலே கலசத்திலே வருண பகவானை ஆவாகனம் செய்து வருண பூஜை செய்து அதற்கு பின்னாலே ஸ்ரீ சத்யநாராயண சுவாமியினுடைய பூஜையை ஆவாகனாதிகளை செய்து செய்ய வேண்டும். அதற்கு பின்னர் தூப தீபங்களை எல்லாம் காட்டி அதற்கும் பின்னாலே ஸ்ரீ சத்யநாராயண அஷ்டோத்திர சத நாமாவலியை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும். பின்னர் தூபம், தீபம், நல்ல நிவேதனங்கள், கற்பூர தீபம் முதலியவற்றையெல்லாம் காட்டி ஸ்ரீ சத்யநாராயண விரத மகாத்மிய கதைகளை படிக்க வேண்டும். பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். இந்த பூஜைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பிரசாதங்களை கொடுக்க வேண்டும். இப்படி விசேஷமாக சித்ரா பௌர்ணமி அன்றோ, பௌர்ணமி தினங்களிலோ, சங்கராந்தி முதலான சுபதினங்களிலோ இந்த ஸ்ரீ சத்யநாராயண சுவாமியினுடைய விரத பூஜையை செய்வதினாலே வாழ்க்கையிலே எல்லாவிதமான மங்களகரமான
நலன்களும் வளங்களும் சித்திக்கும், நினைத்த காரியம் நிறைவேறும் என்பதாக நம்முடைய முன்னோர்கள் அருளிச் செய்திருக்கிறார்கள். எல்லோருமே இந்த ஸ்ரீ சத்யநாராயண சுவாமியினுடைய விரத பூஜையை அனுஷ்டிப்போமாக. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹிந்த்.